ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் நவ் வித் சௌமியா. தூங்கிட்டு இருந்த கபிலனை எழுப்ப அவர் அறைக்கு வீரன் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அப்போ எங்கிருந்தோ வந்த மலருடைய நறுமணத்தை அவர் முகந்தார். மயிலை மலருடைய மனம் அது. மலர் கூடைய அறையில் வச்சுட்டு ஒரு பெண் வெளியேறினான். அங்கே வந்த வீரன் பாரி அவரை அழைச்சதா தகவல் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவர் கிளம்பி போயிட்டு இருந்த வழியில் ஒரு பெண் ஒருத்தி கையை நீட்டி பாதையை மறைச்சா. அந்த இளம் பெண்ணுடைய கண்கள்ல அவ்வளவு கோபம். ஏனம்மா வழி மறிக்கிறாய்னு கபிலர் கேட்டாரு. அதுக்கு அவ, பாரியிடம் நட்பு கொள்ளும் தகுதி உண்டோ உம்மிடம்னு கேட்க கபிலர் அதிர்ந்து போனார். ஏனம்மா இப்படி கேட்கிறாய், என்ன தவறு இழுத்தேன் நான்னு கேட்டாரு. எந்த வழியிலும் அவ கோபத்துக்கான காரணம் என்னன்னு அவரால் தொடர்பு படுத்திக்க முடியல. எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் கார்காலத்து இரவில் பாழை நகருக்கு தேர் ஏறி செல்ல மாட்டான் பாரி, தெரியுமா உமக்கு? கார்காலத்து இரவுகளில் மான்கள் இணை சேரும். தனது தேரின் ஒளி அவற்றின் இணக்கத்தை குலைத்து விடும் என்பதால் தேரில் செல்ல மாட்டான். ஆனால் உமது செயல் அதற்கு நேர் எதிராக இருக்கிறதுன்னு சொன்னான். யான் செய்த பிழை என்ன மகளேன்னு கபிலர் பயந்து கேட்டாரு. கலங்கி நின்னபடி சொன்னான். அழகிய பூக்காடாக இருந்த எம் காதலில் புயல் காற்று வீச செய்து விட்டீர்னு. கலங்கி நிற்கும் உனது கண்கள் என்னை பதற வைக்கின்றன. எனக்கு விளங்கும்படி சொல்லுன்னு கேட்டாரு. உங்களால் தான் அவன் புகழின் உச்சியை அடைந்திருக்கிறான். எனது கைகள் தழுவி கிடந்த அவனது தோளின் மீது இப்போது பாரியின் கை கிடக்கிறது. புகழால் நிலை தடுமாறிக் கொண்டிருக்கிறது எனது காதல்னு பாரி தவிச்சிட்டு இருந்தா. நீ யாரை சொல்கிறாய்? உன் காதலன் யார்னு கபிலர் கேட்க நீலன்னு பதில் சொன்னான். அப்போதான் கபிலருக்கு பெருமூச்சு வந்துச்சு. சின்னதா ஒரு சிரிப்போட பார்த்தாரு. சின்ன கல்லை தாண்டத போல 2 மலைகளை தாண்டி நினைச்சப்பெல்லாம் என்னை பார்க்க வந்தவன் இப்போ நான் அடுத்த தெருவில் இருக்கிறது தெரிஞ்சும் என்னை வந்து பார்க்கல. எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனை பத்தி தான் பேசுறாளுங்க. என் நீலன் பேர் வச்சே என்னை ஒரு மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டே போனான். உன் காதலனை பத்தி பெருமை பேசுனா நீ சந்தோஷம் தானே படணும், ஏன் கவலைப்படுறேன்னு கேட்டாரு. உடஞ்சே அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியல, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அவனை பார்க்காம தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுதபடியே இருந்தா. யார் கண்பட்டதோ தெரியவில்லை. எங்கள் காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்தின் அடிவாரத்தில் ஓர் தேர் வந்து நின்றது. எனது மடி மீது தலை சாய்ந்திருந்தான். நான் தான் யாரோ ஒருவர் தேரிலிருந்து இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறார் என்றேன். எனது காதலின் அமைதியை எனது சொல் கொண்டே கெடுத்து விட்டேன்னு அவ சொல்லிட்டு இருந்தப்பவே கபிலர் இவன் நம்மளை பத்தி தான் சொல்றான்னு சுதாரிச்சுக்கிட்டாரு. கண்ணீரை தொடச்சபடி அவனுக்காக அன்னைக்கு முழுக்க காத்துட்டு இருந்தேன். வரல. மறுநாள் அவன் ஊருக்கு போனேன். வந்திருக்கிறவருக்கு கால் அடிபட்டிருக்கு, நீ எவ்வியூருக்கு போ, 2 நாள்ல அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். கொற்றவை விழா முடிகிற வர அங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அனுப்புனான்னு சொல்லிட்டு இருந்தா. எனது காலடிக்கு பின்னால் ஒரு காதல் நடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு அழகிய இளம் பெண்ணின் இதழ் மொத்தம் விளக்கி வந்தவனா தசை பிறண்ட பின்னும் என தாங்கி வந்தான் அப்படின்னு நினைச்சபடியே கபிலனுக்கு நீலன் மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாச்சு. நேரம் தாமதிக்காம உடனே கபிலர் பதில் சொன்னாரு. அன்பு மகளே, நான் தங்கியுள்ள இடத்தில் என்னோடு தான் அவனும் தங்கியுள்ளான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மயிலா மயிலா என்று எவ்வளோ ஒருத்தின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் மிகவும் பிடிக்குமாம். முழு நிலா நாளில் மயிலம் பூச்சொடி அவள் மீது காதல் கொண்டானாம். இன்று எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரியாமல் நான் கேட்டதாக அரண்மனையில் சொல்லி மயிலை மலரை கொண்டு வந்து வைத்திருந்தான். இன்று காலை அவளுக்கு சூட்ட போயிருப்பான் என்று நினைக்கிறேன்னு மறைமுகமாக சமாதானம் சொன்னாரு. வெட்கமும் மாசையும் பீறிட்டு வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டா. அதையும் மீறி சிரிப்பு வர மறைக்க மெனக்கிட்டா. ஆனா முடியல. கண்ணீர் காதலா மலரும் அதிசயத்தை ரசிச்சபடி அவ கையை பிடிச்சாரு. விடுமையா கையை, இன்னொரு நாளும் உம்மால் வீணாகி விடக்கூடாதுன்னு சொன்னபடி மயிலா அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடி போனா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பாரியை சந்திச்சவரு எதையோ யோசிச்சுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டப்போ, அதுவா, கோட்டை சுவரே இல்லாத இந்த நகர அமைப்பு தான். இப்படி ஒரு தலைநகர் உலகில் எவ்வியூர் மட்டுமாகத்தான் இருக்கும்னு சொன்னாரு. எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள கோட்டை சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் இந்த காட்டையும் மலை முகடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட முடியாதல்லவான்னு பாரி சொல்ல, கபிலன் அதை ஒத்துக்கிட்டாலும் அதே நேரம் காட்டு உயிரினங்களிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதற்காவது சுவர் எழுப்பியிருக்கலாமேன்னு கேட்டாரு. ஆமா,
அதுக்காக தான் எழுப்பியிருக்கோம்னு பாரி சொன்னதும் சுத்தி முத்தியும் பார்த்தாரு. எங்க என் கண்ணுக்கு தெரியலையே, எதனா மாய சுவர் கட்டியிருக்கீங்களா என்னன்னு கேட்டதும் பாரி சிரிச்சான். உங்க கண்களுக்கு தெரியுது, ஆனா அதுதான் சுவர்னு ஏத்துக்க உங்க எண்ணம் மறுக்குதுன்னு சொன்னான். கபிலருக்கு புரியல. இந்த காட்டுல எத்தனை வகையான விலங்குகள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? காட்டு விலங்குகளால உடைச்சு நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு கோட்டை மதில மனுஷனால கட்டிட முடியுமா என்ன? கார்காலத்துல ஒரு பெண் யானை எவ்வளோ பெரிய கற்கோட்டையும் தகர்த்திடும். ஆண் யானை கூட்டம் உள்ள நுழைஞ்சா பெரிய பெரிய மலையே கிடுக்கிடுக்கும். இந்த மலைத்தொடர் வன திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? நடுவுல ஒரு சின்ன பகுதியில தான் பரம்பு நாடு இருக்கு. கணக்கே இல்லாத மிருக கூட்டங்க தினமும் எங்களை கடந்து போகுது. இதுங்க கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்க எங்க முன்னோர்கள் கையாண்ட முறைதான் இந்த நாகப்பச்சை வேலி கொண்டு எழுப்பின பெரும் கோட்டைன்னு பாரி சொல்லிட்டு இருந்தான். கபிலர் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இங்கெங்க சுவர் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. பாரி தொடர்ந்தான். ஊரோட எல்லாம் முடிஞ்சதும் காடு தொடங்குது. இதுக்கு நடுவுல வேலி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பார்க்குற அந்த காட்டுடைய தொடக்கம் இயற்கையானதில்லை. அந்த தாவரங்கள்லாம் தானா முளைச்சதில்லை. காட்டில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் இருக்கு, தின்னக்கூடாத தாவரங்களும் இருக்கு. நுகரக்கூடியதும் நுகரக்கூடாததுமான பச்சிலைகளும் இருக்கு. பற்றக்கூடியதும் பற்றக்கூடாததுமான செடி கொடிகளும் இருக்கு. நாங்க இந்த உயிரினங்கள் நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரங்களை கொண்டு ஒரு பெரிய வேலி அமைச்சிருக்கோம். தலைமுறையா எங்க தாவர அறிவுடைய சேகரமா இந்த நாகப்பச்சை வேலி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இதை எப்படி மனுஷனால செய்ய முடியும்னு கபிலர் கேட்டதும், அதை செய்ய முடிஞ்சதால தான் நாங்க இங்க வாழ்றோம். காத்து கூட உள்ள நுழைய முடியாத இந்த காட்டை வெறும் 1-2 வீரர்கள் காவல் காக்க தினமும் தூங்கி உயிரோடு எழுந்துக்கிறோம். எங்க குழந்தைங்க அடுத்த நாள் காலையில எழுந்து சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எங்க இளைஞர்கள் இதழ்கள்ல முத்தத்துடைய ஈரம் ஊறிக்கிட்டே இருக்குன்னு பாரி பதில் கொடுத்தான். அவன் பேச பேச இயற்கையை பற்றின பேரறிவின் முன்னாடி ஒரு தூசியை போல நின்றுட்டு இருக்கதான் கபிலர் உணர்ந்தார். ரொம்ப நேரம் கழிச்சு சூரியன் மெல்ல மறைய இருள் சூழ பந்தங்களை ஏந்திக்கிட்டு கூட்டம் கூட்டமா வந்து காத்துட்டு இருந்தாங்க. தூரத்துல மாளிகை மேல இருந்தே அதை பார்த்துட்டு இருந்த கபிலர், உனது உத்தரவுக்காகத்தான் காத்திருக்கிறார்களான்னு கேட்டாரு. இல்லை, அவர்கள் குலநாகினியின் வருகைக்காக காத்திருக்கின்றனர்னு சொன்னான். பாரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே வயசான கிழவிங்க கூட்டம் ஒன்று எவ்வியூருடைய கீழ் திசையிலிருந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. கையை காட்டி சொன்னான், அதுதான் நாகினிகளின் கூட்டம். அதற்குள் குலநாகினி வந்து கொண்டிருப்பாள். அவள்தான் எங்கள் குல மூதாய். எங்களின் மூதாயின் குரலுக்கு குலமே அஞ்சும். ஆண்கள் எல்லாரும் விலங்குகளை வேட்டையாடவும் வெளி உலக மனிதர்களிடமிருந்தும் தற்காக்கவும் தான். புல் பூண்டிலிருந்து இலையின் முனைக்கு வந்து 2 கால்கள் நீட்டி எட்டி பார்க்கும் எறும்புகள் வரை அறிந்தவர்கள் அவர்களேன்னு பாரி சொல்லிட்டு இருந்தப்போ பிரமிப்பு நீங்காம இருந்துச்சு அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும். நாகினிகள் பார்க்கிறார்கள், வாருங்கள் கீழிறங்கி போவோம்னு கூட்டிட்டு போனான். போய் வணங்கிட்டு வந்தான். நள்ளிரவு நெருங்குச்சு. எவ்வியூரை விட்டு கொஞ்சம் தொலைவில் நடு காட்டுல ஒரு பெரிய மர அடிவாரத்தை சுத்தி கட்ட வடிவில் ஊரே உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. பந்தங்கள் எரிய நடுவுல ஆடுகளம் இருந்துச்சு. உட்காரத்துக்கு ஏதுவா மண் திட்டுகளும் மர அடுக்குகளும் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெரிய மர புதான் கொற்றவையுடைய இருப்பிடம். அந்த மர அடிவாரத்துக்கு முன்னாடி இலை விரிச்சு 15 விதமான பனங்கூடைகள் நிறைய பல வகையான பழங்கள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு. சுத்திலும் நிறைய கூட்டம். நேர் எதிர பாரியுடைய இருக்கை. அதுக்கு பக்கத்துல கபிலர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நிறைய பாணர்கள் காத்துட்டு இருந்தாங்க. குல நாகினியும் உட்கார்ந்திருந்தா. கொற்றவை கூத்துடைய முதல் நாள் அது. ஆனா விழா தொடங்கல. யாருக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஊரே பேச்சை குறைச்சி மௌனமாக இருந்துச்சு. கபிலருக்கு எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்கன்னே புரியல. கொற்றவை கூத்து பாலை நிலத்துக்கு உரியது தானே, அதை ஏன் குறிஞ்சி நிலத்தில் நடத்துகிறீர்கள்னு கேட்டாரு. மனம் கொடும் பாலையாக வெடித்து கிடக்கும் போது எங்கே நடத்தினால் என்னன்னு பாரி கிட்ட இருந்து இவ்வளவு விரக்தியான ஒரு பதில கபிலர் எதிர்பார்க்கல. இந்த மண் எங்கும் மூவேந்தர்களால் எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அழிப்படும் குளங்களின் எண்ணிக்கை இன்று வரை தொடர்கிறதுன்னு அவன் தொடர்ந்தப்போ இந்த விழாவுக்கும் அவன் சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்னு குழப்பத்தோடு அதை கேட்டுட்டு இருந்தாரு. அழிக்கப்பட்ட குளங்கள் எண்ணிக்கையில் எத்தனையோ யார் அறிவார். ஆனால் பேரரசுகளின் கொடும் தாக்குதலிலிருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் மிக சிலர். அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரிந்து இறுதியில் பரம்பு நாட்டுக்கு வந்து குடியேறியுள்ளனர். அழிக்கப்பட்ட 16 குலங்களின் மிச்சங்கள் இப்போது பரம்பு நாட்டில் வசிக்கின்றன.
ஆறாத்துயரை கொட்டி வஞ்சீனம் முறைக்கும் விழா தான் இதுன்னு அவர்கள் போர் தெய்வமான கொற்றவையிடம் முறையிட்டு பாரி சொல்லி முடிச்சான். எது, அழிக்கப்பட்டவங்களுடைய மிச்சம் இன்னும் இருக்காங்களா? அதுவும் பரம்பு நாட்டிலையான கபிலரை அந்த விஷயம் கலங்கடிச்சது. அவங்கெல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க குலத்துடைய வரலாற்றை அவங்க பாணர்கள் பாட கடைசியில கொற்றவைக்கு பலி கொடுத்து சூளுரைப்பாங்கன்னு பாரி சொன்னான். கபிலர் அமைதியாகிட்டாரு. அழிஞ்ச குலங்களுடைய கடைசி வழி தோன்றல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம்ன்றதையே அவரால் நம்பவே முடியல. மிச்சம் இருக்கிற அந்த குலங்கள் எது, தப்பி பிழைச்சவங்க யார் யாருன்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனாலும் விழா ஏன் தொடங்காம இருக்குன்னு புரியல. இந்த மரத்தில் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்குகள் உள்ளன. ஆந்தை முகமும் அணில் உடலும் குரங்கு கால்களும் கொண்ட சிறிய விலங்குகள் அவை. பயந்த சுபாவம் கொண்டவை. அவை மெல்ல இறங்கி வந்து எந்த கூடையில் உள்ள பழத்தை எடுத்து செல்கின்றனவோ அந்த குலப்பாடகன் தனது பாடலை பாடத் தொடங்குவான். பாடல் முடிந்ததும் அந்த குலத்தின் கடைசி வழி தோன்றல் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பான். அந்த தெய்வ வாக்கு விலங்குகள் இறங்கி வருவதற்காகத்தான் எல்லோரும் அமைதி கொண்டு காத்திருக்கின்றனர்னு பாரி சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு தெய்வ வாக்கு விலங்கு மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்துச்சு. எல்லாரும் அது எந்த பழத்தை எடுக்க போதுன்னு பார்த்துட்டு இருந்தப்போ அது 3வது கூடையில இருந்த இலந்தை பழத்தை கையில் எடுத்துச்சு. அந்த கணத்துல காட்டே மிரட்டும் பேரொலியா புலவை ஒளி எழும்ப மருத நிலத்துக்கு உரிய கிணைப்பறை கொட்டும் பாணர்கள் ஆடுகளத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க நடக்கிறத கபிலரால புரிஞ்சுக்க முடியாம பாரிய பார்த்தாரு. வைகை கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அகுதை குடி பாணர்கள் அவர்கள். அகுதையுடைய வழி தோன்றல்கள் இந்த உலகத்துல இன்னும் இருக்காங்களா? கபிலர் உடல் சிலிர்த்துச்சு. ஏன்னா கூடல் மாநகருடைய வரலாறும் அகுதையுடைய கதையும் அணு அணுவா தெரிஞ்சவர் கபிலர். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வது. வைகை கரையில செழித்து வளர்ந்த வேளாண்மை, நதிக்கரையுடைய நிலவலம் கொண்டு பயிர் வளர்க்கவும் விளைவிக்கவும் விவசாயத்தோட ஆதி ரகசியங்களை கண்டறிஞ்சவங்களா கூடல்வாசிங்க இருந்தாங்க. அந்த கூடல் நகரை உருவாக்கிய குலத்தின் தலைவன் பெயர் அகுதை. வேளாண் அறிவின் நுணுக்கத்தை இந்த உலகத்துக்கே கண்டறிஞ்சு சொன்னது அகுதை குலம். அப்போ உப்பு விற்கிற உமணர்களே நிலமெங்கும் அலைஞ்சு திரிஞ்சவங்களா இருந்தாங்க. எல்லாரும் அவங்க கைவசம் இருந்த பொருளை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை வாங்கிக்கிட்டாங்க. எங்க மனித கூட்டங்களும் அவங்க வாழ்விடங்கள் இருக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல இருந்து அவங்க செல்வ செழிப்பு சேமிப்பு என்னென்னலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்களா உமணர்கள் இருந்தாங்க. கூடல் நகர்ல வளம் கொடி கட்டி பறந்ததும் அந்த குலத்துடைய செழிப்பும் உமணர்கள் கண்களுக்கு அதிசயமா தெரிஞ்சது. இந்த விஷயத்த பொருணையாற்று முகத்வாரத்துல இருந்த கொற்கை பாண்டியனுக்கு உளவு சொன்னான் உமணன். இன்னும் சொன்ன போனா கொற்கை பாண்டியன் எப்போ அவன் வீரர்களோட வந்து இவங்க மேல படையெடுத்தா சரியா இருக்கும்னு கூட தகவல் சொன்னதே இந்த உமணர்கள் தான். வைகையில் புனலாட்டு விழா. கூடல்வாசிகள் முழுவதும் நீராடி மகிழ்ந்திருக்கும் நன்னாள். அன்று காலை நமது படை கூடல் நகருக்குள் நுழைந்தால் எளிதில் அதை கைப்பற்றலாம்னு உமணர்கள் நாள் குறிச்சு சொன்னாங்க. அதுபடியே கொற்கை பாண்டியனும் படையோட புறப்பட்டான். வைகையில பெருவெள்ளம். கூடல் மாநகரே நதிக்கரையில வந்து ஆவலோடு நின்றுட்டு இருந்துச்சு. குலத்தலைவன் அகுதை யானை மேல வைகை கரைக்கு வந்து சேர்ந்தான். எல்லாரும் அவன் கையசைவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. வைகையை வணங்கிட்டு கூட்டத்தை நோக்கி கையசைச்சான் அகுதை. புனலாட்டு விழா தொடங்குச்சு. புனலாட்டு விழான்றது காதல் திருவிழா. காதலர்களும் மணமானவர்களும் ஒருத்தருக்கொருத்தர் மேல தண்ணீர் அடிச்சு விளையாடுற விளையாட்டு. அகுதை உள்ளிறங்குற பொழுதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. காதலோட அவன் மனைவிய பார்த்தான். அவளோ அவன் தோள் பிடிச்சு உள்ளிறங்க காத்துட்டு இருந்தா. அகுதை நதி நீருக்குள்ள கால் நுழைச்சான். இன்னும் கொஞ்சம் உள்ள போனதும் நம்ம போகலாம்னு நின்றுட்டு இருந்தா. ஏன் இன்னும் வராம இருக்கான்னு அவன் திரும்பி பார்த்தப்போதான் தெரிஞ்சது பக்கத்துல அவ தோழிக்கிட்ட இருந்த அவங்க குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான்னு. அவனை அமைதிப்படுத்திட்டு வரேன், நீங்க உள்ள இறங்குங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போனான். எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் முடியல. அகுதையும் தண்ணிக்குள்ள இருந்து அவளையே பார்த்துட்டு இருந்தான். அந்த பார்வை அவளை ஒரு வழியாக்குச்சு. வேற வழி இல்லையேன்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு நதிக்கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி உள்ள காட்டுக்குள்ள அமைதியான இடத்துக்கு போனான்.
குழந்தைக்கு விளையாட்டு காட்டி ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு சமாதானம் ஆனதும் சரி போலாம்னு காட்டை விட்டு நடக்க ஆரம்பிச்சா. நதியை நோக்கி வர வர அவளுக்கு அப்பையும் காட்டுடைய அமைதியை நீடிச்சது. கொண்டாட்டத்துடைய சத்தமே கேட்கல. எவ்வளவு அமைதியா நீராட வாய்ப்பே இல்லையேன்னு யோசிச்சபடி நதியுடைய கரையில ஏறி நின்று பார்த்தா. பார்த்ததும் அதிர்ச்சிக்குள்ள போயிட்டா. மொத்த வைகையும் ரத்த வெள்ளமோட எல்லா இடத்துலயும் ஈட்டிகள் பாஞ்சு எல்லாரும் மண்ணில் சாஞ்சு கிடந்தாங்க. குரல் வெடிச்சு சரிஞ்சான் குலப்பாடகன். பெண்களுடைய குலவை ஒளி பீரிட்டு கொண்டிருக்க குரல் உடஞ்சபடி பாரி கபிலர் கிட்ட சொன்னான். அந்த பெண் எதிரிகளின் கண்ணில் படாமல் தப்பித்து கையில் குழந்தையோடு ஒரு முதுகிழவனை அழைத்து கொண்டு பல மாதங்களுக்கு பிறகு பரம்பு நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறாள். பரம்பின் மக்கள் அவளை அள்ளி அணைத்து பாதுகாத்து இருக்கின்றனர். அவள் வழி தோன்றல்தான் இப்போது கொற்றவைக்கு காளையை பலி கொடுத்து சூளுரைக்க போகிறான்னு. அந்த துக்கத்தை கிழிச்சுக்கிட்டும் கபிலருக்கு ஆர்வம் மேலிருச்சு. அகுதையின் வழி தோன்றல், இயற்கைய, வேளாண்மைய, நாகரிகத்தை நேசிச்ச அந்த மாமனிதனின் வம்சக்கொடி யாருன்னு தெரிஞ்சுக்க கபிலர் ஆடுகளத்தை இமைக்காம பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மகத்தான குலத்துல உதிச்ச திருமகனை பார்த்து வணங்க அவரை அறியாமலே கைகள் ஒண்ணு சேர்ந்துச்சு. அந்த கணம் உள்ள இறங்கினான் நீலன்.